வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதாவது நாம் அந்த உண்ணக்கூடிய அந்த உணவை எப்படி சாப்பிட்டால் அதனுடைய தன்மை மாறாமல் எப்படி சாப்பிட வேண்டுங்கிற அந்த கலையை கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுமே குணமாகும். அப்போ அதற்கு தகுந்த உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப எப்படி உணவுகளை தேர்ந்தெடுப்பது என்று கேட்டால், உங்களுடைய சீதோசன நிலையில் விளையக்கூடிய காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் கொண்டு அதனுடைய தன்மை மாறாமல் அந்த காய்களையும் கீரைகளையும் எடுத்துக்கொள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதாவது நாம் உண்ணக்கூடிய அந்த உணவை மருந்தாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு எதை உருவாக்குகின்றது? நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த உணவு வழி மருத்துவம் எல்லா மருத்துவத்துறைக்கும் அடிப்படையானது. அப்ப அனைத்து மருத்துவர்களுக்கும், அனைத்து மருத்துவமனைகளும் சரி, அனைத்து மருத்துவர்களும் சரி, அடிப்படை இந்த உணவு தான். அப்ப இந்த உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற அந்த ஒரு சூட்சமத்தை புரிந்து கொள்வது மிக மிக எளிதுதான். அந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமானவர்கள் தான். அப்ப இந்த இயற்கையினுடைய அடிப்படையில நாம் தினந்தோறும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூரணம் கீரைகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு சூரணத்தை. அப்ப அந்த கீரைகள் நம்மளுடைய வீட்டை சுற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய அந்த கீரைகளை தேர்ந்தெடுத்து அதனை நாம் உணவாக உட்கொள்கின்றோம். கிடைக்காத பட்சத்துல கிடைக்கும் பொழுது கீரைகளை வாங்கி சூரணமாக தயாரித்து வைத்துக்கொண்டு அதனை உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்கின்றோம். அதற்காகத்தான் நாம் தினமும் ஒரு சூரணம்ங்கிற தலைப்புல கீரை வகைகளை கொண்டு எப்படியெல்லாம் சூரணம் செய்யலாம், அதனுடைய பயன்கள் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப ஏன் கீரைகளை தேர்ந்தெடுத்தோம் என்று கேட்டால், கீரைகளை பொறுத்தளவுல நடமாடும் சித்தர்கள், அதாவது இந்த தேரையர் வெண்பால ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கும். இந்த பாடல் கீரைகளை வாழ்த்த வேண்டும் என்று பாடப்பட்டிருக்கும். அந்த பாடல் என்னவென்றால், உண்டாகு நன்மை உரைக்க விஷம் அன்று, கொண்டாடு நோய் போய் குணமாகி, உண்டி பழுக்க மல நீங்கி பந்தமர, நன்மை இலை கரியாங்கீரையில். இது எதுல பாடப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் தேரையர் வெண்பாவில். அப்ப இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், நமது மனித உடலில் உள்ள நோய்களை எல்லாம் குணப்படுத்தி அந்த மனித உடலை வலுப்படுத்தி மனிதனுடைய மலஜல கழிவுகளை முறையாக வெளிப்படுத்தி அவனை எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு கீரையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடு என்பதை சொல்வதுதான் இந்த தேரையர் வெண்பா மூலமாக இந்த பாடலின் அர்த்தம். அதற்காகத்தான் நம்ம எளிமையாக நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு ஒரு சூரணம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம். அந்த சூரணம் எந்த சூரணம் என்று கேட்டால், வெந்தய கீரையை கொண்டு ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம். வெந்தய கீரை, இந்த கீரையை பற்றி அறியாதவர்கள் கிடையவே கிடையாது.
அப்ப நமது வீட்டிலேயே தொட்டிகளிலேயே வளர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை வெந்தய கீரை. அப்ப இந்த வெந்தய கீரையை பொறுத்தளவுல மற்ற கீரைகளை விட இதுக்கு ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இந்த வெந்தய கீரையில நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சிய சத்துக்கள் மிக அதிக அளவுல நிறைந்து இருக்கின்றது. இந்த கீரைகளினுடைய இயற்கையான தன்மை என்று சொன்னால் மனிதனுடைய உடம்புக்கு அதாவது குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது, மலத்தை இழக்கக்கூடியது, சிறுநீரை பெருக்கக்கூடியது, காம உணர்வை தூண்டக்கூடியது. இதை தவிர்த்து மனிதனுக்கு டானிக்காக அதாவது உடலுக்கு உரமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் இந்த வெந்தய கீரை. இந்த வெந்தய கீரையை பொறுத்தளவுல தோல் நோய் சார்ந்த குறைபாடுகளுக்கு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும். வாயு சார்ந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான மருந்து தான். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கப சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் இது ஒரு அற்புதமான ஒரு கீரை தான். இதை விட முக்கியம், மனிதனுடைய உடலுக்கு இரத்தத்தினுடைய உற்பத்தியை அதிகரித்து அவனுடைய அடிப்படை வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்குவதே இந்த வெந்தய கீரை தான். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த வெந்தய கீரையை கொண்டுதான் நாம் ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம். அந்த சூரணத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டா வெந்தய கீரை மாதுள ஓட்டு சூரணம். வெந்தய கீரை மாதுள ஓட்டு சூரணம். இந்த சூரணம் எதற்கு பயன்படுத்தப்பட போகிறது என்று கேட்டால் உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது. அதைவிட முக்கியம், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் விளங்கக்கூடியது இந்த வெந்தய கீரை மாதுள ஓட்டு சூரணம். அப்ப இந்த சூரணம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வெந்தய கீரை சாறு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தய கீரை சாறு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மாதுளை ஓடு, மாதுளம்பழத்தை எடுத்து உடைச்சா மேல இருக்கக்கூடிய ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, வில்வப்பழத்தினுடைய ஓடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூரணம் தயாரிப்பதற்கு தேவையானவை 3 பொருட்கள். அதுல ஒன்று வெந்தயக்கீரை சாறு, இன்னொன்று மாதுளம்பழ ஓடு, மூன்றாவது வில்வ பழத்தினுடைய ஓடு. இந்த 3ஐயும் நாம் எடுத்துக்கணும். எவ்வளவு அளவுகள் எடுத்துக்கொள்ளணும்? சாறு 1/2 லிட்டர், மாதுளம்பழ ஓடு ஒரு 100 கிராம், வில்வப்பழ ஓடு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சா? இப்ப இதை செய்முறை பார்க்கலாம். அப்போ நம்ம வெந்தயக்கீரை சாறு எடுப்பதற்காக போதுமான அளவுக்கு வெந்தயக்கீரைகளை வாங்கியோ அல்லது நமது வீட்டிலேயே பயிரிட்டோ அதை எடுத்து நல்லா ஆய்ந்து பழுப்பு இலைகள் அதெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து மிக்சியில போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இந்த வில்வ பழத்தினுடைய ஓட்டையும் மாதுளம் பழத்தினுடைய ஓட்டையும் என்ன செய்யும்? சிறிது சிறிதாக உடைச்சுக்கிறணும். உடைச்சு அந்த வெந்தயக்கீரை சாறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாறுல இந்த மாதுளம் பழத்தினுடைய ஓட்டையும் வில்வ பழத்தினுடைய ஓட்டையும் போட்டு நன்றாக கலக்கி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும். அப்ப இந்த 3 ஒன்றாக கலக்கி நன்கு ஊறினதுக்கு பின்பு அதனை எடுத்து ஒரு தட்டில் ஊற்றி நல்லா பரப்பி காய வைக்க வேண்டும். நன்கு காய்ந்ததுக்கு பின்பு அதனை மிக்சியில போட்டு அரைச்சு பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த வெந்தயக்கீரை மாதுளம்பழ ஓட்டு சூரணம் செய்யக்கூடிய முறைகள். அப்ப செஞ்சு வச்சாச்சா? எப்படி செஞ்சோம்? மாதுளம் ஃபர்ஸ்ட் வெந்தயக்கீரை சாறு எடுத்தோம், மாதுளம்பழ ஓடு உடைச்சு வச்சுக்கிட்டோம், வில்வ பழத்தினுடைய ஓடு உடைச்சு வச்சுக்கிட்டோம். அந்த சாறுல இந்த 2ஐயும் கலந்தோம், கொஞ்ச நேரம் ஊற வச்சோம், ஊற வச்சதை காய வச்சோம், காய வச்சதை மிக்சியில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? இதனுடைய பயன்கள் என்ன? அப்ப இந்த பொடியை பொறுத்தளவுல
காலை மற்றும் மாலை என 2 வேளையும் சாப்பாட்டிற்கு பின்பு ஒரு 2 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து குடிக்க வேண்டும். காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு ஒரு 2 கிராம் அளவுக்கு பொடியை எடுத்து சுடுநீரில் கலந்து குடிக்க வேண்டும். இதனுடைய பலன்கள் என்ன என்று கேட்டால், உடலுக்கு உரமாக்கக்கூடியது, டானிக் சக்தி, அதாவது சத்துக்களை கொடுக்கக்கூடியது, உடலை வலிமைப்படுத்தக்கூடியது, வலுப்படுத்தக்கூடியது. அதற்கடுத்து முக்கியமானது சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த பொடியை காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா அவர்கள் மாத்திரையினுடைய அளவுகளை குறைத்து அந்த சர்க்கரை குறைபாடிலிருந்து விடுபடுவதற்கு இந்த வெந்தயக்கீரை மாதுளை ஓட்டு சூரணம் ஒரு மருந்தாக பயன்படும். அதே சூரணத்தை நாம் சாம்பார்லையோ போட்டு சாப்பிட்டோம்னா இயற்கை உணவாகவும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சர்க்கரை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த சூரணத்தை தயார் செய்து மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இயற்கை உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் நீங்கி சர்க்கரை குறைபாட்டில் இருந்து விடுபடுவதற்கு இந்த வகை சூரணம் மிகவும் அற்புதமாக உதவி புரியும். ஏனென்றால் வெந்தயக்கீரை பொறுத்தளவில் நிறைய சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது என்றுதான் சொல்கின்றோம். அவ்வளவு அற்புதமான சத்துக்கள் நிறைந்த வெந்தயக்கீரையை பயன்படுத்துவதற்கு தயக்கம் ஏன்? ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய வெந்தயக்கீரையை எடுத்து நம் பகுத்து ஆராய்ந்தால் அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது என்று தெரிந்து கொள்வோம். அப்போ ஒரு 100 கிராம் வெந்தயக்கீரையில நீர்ச்சத்து என்று சொன்னால் 86% நீர்ச்சத்தும், 4.5% புரதச்சத்தும், 0.9% கொழுப்பு சத்தும், 1.5% தாது பொருட்களும், 1.1% நார்ச்சத்தும், 6% மாவு சத்தும், 400 மில்லிகிராம் கால்சியமும், 50 மில்லிகிராம் பாஸ்பரஸும், 16 மில்லிகிராம் இரும்பு சத்தும், 52 மில்லிகிராம் வைட்டமின் சியும், அப்புறம் கொஞ்சம் பிரைமரிக்கா பி காம்ப்ளெக்ஸ் சிறிதளவும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த எளிதாக கிடைக்கக்கூடியதுதான் வெந்தயக்கீரை. இந்த கீரையினுடைய கலோரி திறன் என்று சொன்னால் 49 கலோரி. அப்போ 100 கிராம் கீரையில கலோரி திறன் 49. அப்ப இந்த அற்புதமான ஒரு கீரைய நமது வீட்டிலேயே வளர்ந்து தினந்தோறும் நம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த குறைபாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சூரணமாக தயார் செய்து கொடுத்தோம்னா அந்த குறைபாடுகளிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு இந்த சூரணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? அப்ப என்ன செய்யணும்? இதை நமக்கு கத்துக்கிட்டா, இப்ப உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு, இதை செஞ்சு இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு கொடுத்து அதை பயன்படுத்தி அந்த முன்னேற்றத்தை அவர்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? செய்வீங்களா? ரைட். நாளைக்கு இன்னொரு சூரன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்.